திரும்ப திரும்ப பிக் பாக்கெட் அடிச்சிட்டு ஜெயிலுக்கு வரியே, நீ திருந்தவே மாட்டியா என்றார் ஜட்ஜ். எவ்வளவு தூரம் பிக் பாக்கெட் அடிச்சாலும் அதே தண்டனையை தரீங்களே, நீங்க சட்டத்தை திருத்த மாட்டீங்களா என்றான் பிக் பாக் பக்கிரி. ஜட்ஜிக்கு சுருக்கென்றது. பக்கிரியை ஜெயிலுக்கு அழைத்து போக சொல்லிவிட்டு ஜெயிலரை தனியாக அழைத்து ஏதோ பேசினார் ஜட்ஜு. ஜெயிலர் பிக் பாக்கெட் அடித்த 10 பேரை ஒரு பிளாக்கில் வைத்தார். பக்கிரியை தனியாக அழைத்து சொன்னார், இந்த பிளாக்கில் உனக்கு நேரப்படி சோறு கிடையாது. இந்த பிளாக்குக்கு ஒரு கேண்டீன் இருக்கிறது. செய்கின்ற வேலைக்கு தினமும் 200 ரூபாய் கூலி. அதை கொண்டு போய் காசு கொடுத்து சாப்பிட வேண்டும். ஒரு டிஃபன் 50 ரூபாய், ஒரு சாப்பாடு 100 ரூபாய். மிச்சம் பிடிக்கிற காசு உனக்கு. பக்கிரி சந்தோஷமாக ஒப்புக்கொண்டான். ஜெயிலர் மற்ற 9 பேரை தனியாக அழைத்தார். பக்கிரி கூலியை வாங்கிக்கிட்டு செல்லுக்கு போகிற வழியில அவனை பிக் பாக்கெட் அடிக்கிறது உங்க வேலை. அவனுக்கு தெரியவே கூடாது. தினம் ஒருத்தரா இந்த வேலையை செய்யணும். யார் என்ன பண்றீங்கன்னு தெரியக்கூடாது. தெரிஞ்சா உங்க யாருக்கும் சோறு கிடையாது என்றார். அவர்கள் இந்த தொழில் சவாலை ஏற்றார்கள். முதல் நாளே பக்கிரி பிக் பாக்கெட்டில் காசை விட்டான். எவ்வளவு கெஞ்சியும் அவனுக்கு இலவசமாய் டிஃபன் தரப்படவில்லை. பசியில் அவனை துடிக்க விட்டு கெஞ்சோ கெஞ்சென்று கெஞ்ச விட்டு அப்புறம் துளியோண்டு சாப்பிட தந்தார்கள். அவன் சாப்பாடு கிடைக்காமல் தவிப்பதை மற்ற 9 பேரும் பார்த்து கொண்டிருந்தாலும் வேறு வழி இல்லை. ஆட்டத்துக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் 9 பேர் பட்டினி, அதைவிட ஒருத்தன் பட்டினியே பரவாயில்லை. எல்லோரும் விடுதலையாகும் அன்று ஜட்ஜி வந்தார். சட்டத்தையோ தண்டனையையோ கடுமையாக மாற்றுகின்ற அதிகாரம் எனக்கில்லை. ஆனால் ஜெயில் வழக்கங்களை முன் அனுமதியோடு பரிச்சார்த்தமாக மாற்றும் அதிகாரம் ஜெயிலருக்கு உண்டு. உங்கள் மனப்பாங்கு இப்போது எப்படி இருக்கிறது என்றார். ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத ஒரு செகண்ட்ல தட்டிக்கிட்டு போறது எவ்வளவு அக்கிரமம்னு இப்போ புரியுது. இனி பிக் பாக்கெட் அடிக்க மாட்டேன், எனக்கு மனசு வராது என்றான் பக்கிரி. பிக் பாக்கெட் கொடுத்தவன் பசியில் துடிக்கிறத பார்க்க சகிக்கல. செத்தாலும் இனிமே பிக் பாக்கெட் அடிக்க மாட்டோம் என்றார்கள் மற்ற 9 பேரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.